வெல்கம் டு கலாஸ் கறிவேல்ட். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா ரொம்ப டேஸ்டியான ஈஸியான ஒரு வெண்டைக்காய் வச்சு நம்ம ஒரு கிரேவி தான் பண்ண போகிறோம். வெண்டைக்காய் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம் வாங்க. அப்போ அதுக்காக நான் வந்து இவ்வளோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டவல் வச்சு தொடச்சி வச்சுருக்கிறேன். இல்லை தண்ணி எல்லாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். ஒரு 8 வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். 2 சைடையும் கட் பண்ணி மாற்றிடலாம். இந்த மாதிரி நீளத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது அதில் ஏதாவது கெட்டு போயிருந்தது இருக்குன்னா பார்த்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அதுக்காக நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இடித்து வச்சுக்கலாம், சதைச்சி வச்சுக்கலாம். அது அப்படி பண்ணி போடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான். இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வைக்கலாம். பூண்டையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் இருக்குது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, அப்புறம் கறிவேப்பிலை. இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். பாருங்கள், வெண்டைக்காய் கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நாம் கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய வெண்டைக்காவை அதில் போட்டுற வேண்டியதுதான். அதோட கலரெல்லாம் மாற வேண்டாம், கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்ம கறியில் போடும்போது அந்த வெண்டைக்காய் வந்து உடஞ்சி போகாது. அது மட்டும் இல்லாமல் அதில் உள்ள ஒரு வழுவழுப்பு தன்மை வந்து இருக்காது. அதுக்காகத்தான் இப்படி பண்ணுறது. மீடியத்துக்கு லோ ஃப்ளேமில் ஃப்ளேமை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு வதக்கிடலாம். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் வதக்கிடுச்சு, போதும். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம். வதக்கிடலாம். அந்த பச்சை வாசம் போகணும். அதில் ஒரு கேஷ்யூ நட் இருக்குது, அதை மாற்றிடுறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். ஒரு பச்சை வாசம் போகட்டும். அடுத்தா நாம் கட் பண்ணி வச்சுக்கூடிய பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை எப்படி வச்சுருக்கோமே சதைச்சு அதையும் சேர்த்துடலாம்.
2 பச்சை மிளகு எடுத்து வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துட்டேன். இதோடு நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளியும் சேர்த்துடலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஃப்ளேம் வந்து கூட்டி வைக்கக்கூடாது, மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சுக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இது வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் நம்ம சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், தனியாத்தூள் 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர். எல்லாத்தையுமா சேர்த்துட்டு அதோட எல்லாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் சூடு பண்ணலாம். இது வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்செடுக்கணும். அதுக்கு முன்னால் வந்து ஒரு 10 கேஷ்நட் நான் சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டேன். இது வந்து அதே கடாயில் தான் நம்ம அரைச்ச தேங்காய் அரைச்சி இந்த வதக்குனதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோமே அதெல்லாம் சேர்த்துடலாம். அதோட அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்கும். இனி நமக்கு தண்ணி தேவைப்படும். இப்போ வந்து கேஸ் ஆன் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் தண்ணி கூட சேர்க்குறேன். ஏன்னா நம்ம கேஷ்நட் சேர்த்துருக்கிறதுனால அதை கொதிக்கும் போது அந்த கிரேவி நல்லா திக்காகும். இப்போ வந்து ஃப்ளேம் மீடியத்துக்கு லோக்கு இடையில வச்சு நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ கொதிக்கட்டும். இடையில கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி கேஷ்நட் சேர்த்ததுனால அந்த கிரேவி வந்து திக்காயிடும். மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சக்கூடிய வெண்டைக்காய் அதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு காரம் அந்த உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்க்கலாம். மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விடலாம். ஏன்னா அந்த வெண்டைக்காயில் வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கக்கூடிய அந்த கிரேவியோட நல்லா சேரணும், அதுக்காக தான். நல்லா கொதிக்குது பாருங்கள்.
சால்ட் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொஞ்சமாக சால்ட் சேர்க்குறேன். இது வந்து சப்பாத்தி ஆப்பம் இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சோறு எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெண்டைக்காய் மாதிரியே இருக்காது. அதை வதக்கி நம்ம இதில் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். டோட்டலாக நம்ம வந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டோம். இனியும் இந்த கிரேவி இருந்து திக்காயிடும். 1 நிமிஷம் இனி மூடி வைப்போம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி இருந்தால் போதும் கிரேவி. இதோட கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம வெண்டைக்காய் வச்சு பண்ண இந்த கிரேவி வந்து சூப்பராக கிடச்சிருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக நீங்கள் பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, தேங்க்யூ.